வந்தவா விடலாமா அவளை? அவளை உயிரோடு விட்டாத்தானே அமெரிக்காவுக்கு போற. உனக்கு முன்னாடி சந்திக்கிற என் நாட்டு இளவரசர் அவங்கள ஒண்ணு சேர்க்கிறேன். எப்படியா முண்டா உனக்கு பாம்பு வச்சு ஏற பிள்ளைங்க தூக்குறது வேண்டாம். அண்ணன் அடித்து விட்டார், செய்யாத தவறு செய்து விட்டார் என்று நாட்டை கடத்து விட்டார் என்று மன வருத்த வேண்டாங்க. உனக்கு நான் இருக்கின்றேன். அத்தா அத்தா ஒவ்வொரு பூக்களுமே போராடும் போர்க்களமே அழுது கொண்டே நம்முடைய நாட்டின் அருகில் வந்துவிட்டோம். இப்படி அண்ணன் என்ன நடந்து ஒன்றுமே புரியவில்லையப்பா. நான் தேடிக்கொண்டு வருகிறேன். எங்கே இருக்கிறாயடா தம்பி? தங்க முத்தழகு. ஐயோ தம்பி. அண்ணா அன்றே நான் பலமுறை எடுத்து கூறினேனே அண்ணா, நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன், இப்படிப்பட்ட தவறான செயலை செய்யவில்லை என்று பலமுறை எடுத்து கூறினேனே. உண்மைதானடா? மது போதையிலும் அந்த தாசியின் போதையிலும் உடன் பிறந்த ரத்த பாசத்தையே மறந்துட்டீங்களே அண்ணா. அண்ணா வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்தீர்களே, அந்த பாலிலும் துளி விஷம் இருப்பதை மறந்து விட்டீர்களே அண்ணா. நல்லவன் என்று நினைத்து விட்டேன். அந்த சதிகாரி கேவலம் மதுவுக்கு மாதுவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது என்று நினைத்தேன். எங்கே நான் உங்களை பார்க்காமல் சென்று விடுவானோ என்று நினைக்கிறேடா தம்பி. நான் பார்த்து விட்டேன். என்னடானது கண்கள்? உன் கண்கள் என்ன ஆனது? அண்ணா இப்படிப்பட்ட படுபாவி இந்த நாட்டில் விடக்கூடாது என்று அந்த படுபாவிடம் விட்டு என்ன சென்று விட்டீர்களே அண்ணா. இந்த உண்மை யாரிடம் கூறக்கூடாது. நீ படித்தவள், நீ பகத்தறி உள்ளவள், நீ கண்களோடு இருந்தால் இந்த உண்மையை உரைத்தால் அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ முடியாது என்று அந்த படுபாவில் என்னை அடித்து சித்திரவதை செய்து இரு கண்களை என்னடா இது கொடுமைகள் அனைத்துக்கும் நான் தான் காரணமாக மாறிவிட்டேன். தம்பி நம்முடைய தங்கை முத்தாளுக்கு எப்ப அறிக்கண்டா? நம்முடைய தங்கை முத்தாளுக்கு எப்ப அறிக்கண்டா? அறியாமல் புரியாமல் நான் தவறு செய்து விட்டேன். நீங்கள் இருவரை என்னை மன்னித்து விடுங்களப்பா. இந்த சத்தியவரை நாட்டில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை கட்டினோம். உண்மைதானடா? இப்படி யாரும் மற்ற அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டோமே. கவலைப்படாதடா தம்பி. அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை ஒன்றாக அன்பாக வாழ்ந்து முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகி அன்பாக வாழ்ந்து வந்தோம் அன்புக்கு அன்பாகி. வருவது வந்தே தீர, வாராதது வருந்தே எடுத்தாலும் வாராதடா தம்பி. என்ன செய்வது? நான் செய்த தவறால் உங்கள் இருவரையும் நான் இந்த நிலைமையில் பார்க்கிறேன். அது மட்டும் கிடையாதுண்ணா,
ஒரு அண்ணன் தம்பி தங்கை என்பது பிறப்பு என்று வாழ்க்கையில் ஒரு முறைதான். அந்த பிறவிகள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழணும். சரி, எப்படியோ இதற்கெல்லாம் காரணம் யாரு? இதற்கெல்லாம் காரணம் அந்த படுபாவிதான். என் நாட்டை அனைத்தும் அவளுக்கு நான் ஈடு கொடுத்து விட்டு தம்பி போகலாம். ஈட்டி வளர்த்து இங்கே பாரு புரியும். பார்த்து என்னை பாரு புரியும். நான் போற யாரும் வருத்தப்படாதீங்க. காத்தீங்களா? நான் போற யாரும் வருத்தப்படாத. எல்லாரும் போன் பண்ணுங்க. நான் போற யாரும் அழாதீங்க. வெளிநாட்டுக்கு போறேன். நிறைய கஷ்டம் போன் பண்ணுங்க. 1500 நான் அனுப்புறேன். நான் போயிட்டு வரேன். திருப்பு மேல கை வச்ச பிறகு என் மேல அப்ப மேடைக்குள்ள வாங்க, மேடத்து மேல கை வைக்கிறோம். எப்படியா பாபர் மாமாவை புடிச்சுக்கிறாங்க. வாடி ஆமா நாட்டில் வந்திருக்கின்றார் ஸ்ரீவன். ஞானமும் ஞானமும் மாணவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் கோமென்னும் நீதான் என் தம்பிக்கு இரு கண்களும் தெரியாமல் இருக்கின்றார். நீதான் அருள் புரிய வேண்டும் ஐயனே. பக்தர்களே, நீங்கள் விளையக்கூடிய இந்த முழு முதல் கடவுளான இந்த விநாயகனை வரசித்தி விநாயகரை வழங்கியதால் சூரியனை கண்ட பணி போல அனைத்தும் தீர்ந்துவிடும். உடைய தம்பிக்கும் கண் பார்வை திரும்ப கண்ணொளி வந்து விட்டது. எனக்கு வந்து விட்டது. நான் காண்பது கடமா அல்லது தம்பி, அது மட்டும் இல்லாமல் சுவாமி, இத உங்கள் கண் முன்பே என் தம்பிக்கும் இத மாலாவை இருவருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் சுவாமி. அந்தவா அந்தவா இறைவா இறைவா ஆகட்டும். நானும் தங்கைக்கு அழகான மாப்பிள்ளை பார்த்து விட்டு வருகிறேன். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முதல்ல இடப்பிள்ளை கிராம குறைவுகளே, தாய்மார்களே,
இந்த அருமையான ஆவணி மாதத்திலே முதல் கடவுளாக திகழக்கூடிய விநாயக பெருமானுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்பம் கிராமம் தெய்வத்திரு கலைச்சென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் பாசம் தந்த பரிசு தங்கையின் பாசமா அல்லது தாரத்தின் நேசமா என்ற ஒரு அருமையான சமூக நாவல் நாடகம் ஒரு குடும்பத்தை கதை சிறப்பாக நடந்தது. இரவு முழுவதும் என்னுடைய நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு அறுசுவை உணவளித்த இந்த கிராம இளைஞர்களுக்கும் இந்த விழாவை பெரிய விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த எடப்பிரை கிராம இளைஞர்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். என்னுடைய கலதேவி நாடக மன்றத்திற்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த இந்த கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கும் ராமாயணம், பாரதம், ஹரிச்சந்திரா, சக்தி புராணம், கந்த புராணம், வன்னிய புராணம் நாவல் நாடகங்களை சிறப்பாக நடத்தி தருவோம் என்று கூறி உங்களிடம் இந்த பெரிய மனமில்லாமல் பிரிந்து செல்கிறோம். நன்றி, வணக்கம்.